ஹாய் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் bro. ஓகே, சாப்பிட்டாச்சு. டே 8ங்களா? ஆமா ஆமா. வெல்கம் பேக் டு டே 8. ஸோ நேற்று டாப்பிக்கோட ஸ்ட்ரக்சரில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? எவ்வளோ கிளியராக இருக்குங்களா? Yes, bro. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற வரைக்கும் லைவில் ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் கிளியராக இருக்கா? Yes, bro. கிளியரா இருக்கு bro. சலீம், கிளியரா இருக்கு bro. அசைன்மெண்ட் சென்ட் பண்ணிட்டீங்களா? பண்ணோம். ஓகே, குரூப்பில் செக் பண்ணிக்கலாம். எஃபிஷியன்சி, இன்எஃபிஷியன்சி மார்க்கெட் கீழே வரைக்கும் ஃபாலோ ஆகி அதுக்கப்புறம் எஃபிஷியன்சியில் நின்றுருக்கு. ஃபைன். ஸோ மார்க்கெட் வாஸ் ஸ்டில் inefficiency ஸோ மேலே வரைக்கும் நம்ம விட்டுருக்கலாம் ஃப்ரீயாகவே. ஓகே ஓகே. ஸோ சலீமோட இதில் ஓகே, இப்போ மேலே இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து இன்எஃபிஷியன்சியில் நின்றுருக்குங்களா எஃபிஷியன்சியில் நின்றுருக்குங்களா? இன்எஃபிஷியன்சில இருக்கு bro. அட் லாஸ்ட் எண்டு டாப்பில் அது எஃபிஷியன்சி bro. இன்னைக்கு உள்ள லைவ்ல எடுத்து போட்டிருந்தேன் bro. அது கரெக்டா இருக்குங்களா? கரெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது சலீம். லாஸ்ட் இது வந்து இன்னைக்கு மார்க்கெட் ஓடி இருந்த லைவ்ல எடுத்து போட்டேன். ஓகே, அதனால் நீங்கள் ஒன்று தான் இதை எடுத்திருக்கீங்களா? ஆமாங்க ப்ரோ, லைவ்ல எடுக்க முடியல, ஆஃபீஸ்க்கு போயிருந்தோம் bro. சரி, ஓகே ஃபைன். இது வரைக்கும் பர்ஃபெக்டாக தான் எடுத்துருக்கீங்க, இதில் எந்த மிஸ்டேக்ஸும் இல்லை. உங்களுக்கு பர்சனலாக டவுட்ஸ் எதுவும் இல்லை? இல்லை bro. இல்லை. இன்னைக்கு டே 8ல் மார்க்கெட் பார்த்தோன்னா ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துருமா? டே 8 ஃபாரெக்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கீ ஃபேக்டர் அப்படின்னா ஃபண்டமெண்டல் அப்ரோச்சஸ். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். டே 8 என்னாச்சு? டே 8 ஃபண்டமெண்டல் அப்ரோச். ஃபண்டமெண்டல்ஸ்க்கும் ட்ரேடிங்க்கும் என்ன சம்மந்தம்? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓலா ஸ்டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஓலா ஸ்டாக்கு இங்கே 0ல் இருந்துச்சு. மார்க்கெட் வந்து நல்ல ஞாபகம் இருக்குங்களா? ஓலா ஸ்கூட்டி ஸ்டார்டிங்கில் வரப்போ எலக்ட்ரிக் பைக்கு, பேட்டரி பைக்கு, மார்க்கெட்டில் நல்ல ஸ்பீக்கர் வச்சுலாம் வருது, நல்ல சேல்ஸ் நடந்துச்சு, ஞாபகம் இருக்குங்களா? அப்போ அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ரொம்ப பூம் ஆனிச்சு. அண்ட் சடன் ஃபாலாக மார்க்கெட் ஃபுல்லாகவே கிராஷ் டவுன் ஆனிச்சு. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் பப்ளிக்கோட ரிவ்யூ எப்படி இருந்துச்சு? ஸ்கூட்டியில் ப்ராப்ளம், மழை தண்ணி பட்டுச்சுன்னா ஒர்க் ஆகலை, அண்டு ஃபயர் இதாகுது, சர்வீஸ் ரொம்ப ப்ராப்பராகவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணாங்க. அப்போ ஃபண்டமெண்டலி நம்மளுக்கு கொடுக்குற இம்பேக்ட் தான் மார்க்கெட்டில் ரியாக்ஷனாக மாறும். நம்ம என்ன இம்பேக்ட் நம்ம மூலயமா நடக்குதோ அது மார்க்கெட்டில் ரியாக்ஷனாக மாறும். அப்படி இருக்கிற ஸ்ட்ரக்சரில் ஃபாரெக்ஸ்க்கும் ஃபண்டமெண்டல்ஸ்க்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் ஃபண்டமெண்டல்ஸ்க்கும் ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபண்டமெண்டல் ட்ரேடர்ஸ்னு சில பேர் இருப்பாங்க. ட்ரேடர்ஸ்லே ஃபண்டமெண்டல் ட்ரேடர், டெக்னிக்கல் ட்ரேடர், சப்ளை அண்ட் டிமாண்ட் ட்ரேடர், ஸ்விங் ட்ரேடிங் ஒருத்தவங்க பண்ணுவாங்க, ஸ்கேல்பர், இன்ட்ரா டே ட்ரேடர். இவ்வளோ பேர் இருக்கிறப்ப இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப பெரிய கீ ரோல். யாருமே இதை பெருசாக பேசிட மாட்டாங்க. ஒரு 1 மினிட் கேண்டில் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் கேண்டில் மாற்றக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் இருக்குன்னா அது ஃபண்டமெண்டலோட நியூஸ்க்கு தான். ஒரு 1 மினிட் கேண்டில் ஒரு எக்ஸாக்ட் ஒரு 4 மினிட்ஸ் கேண்டிலே சேஞ்ச் பண்ணிடும். ஒரே ஒரு 1 மினிட்ல நம்ம ஆவரேஜ் யூஷுவல் ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோ பார்ப்போம்? போத் கோல்டு அண்ட் யூரோசிட்டியில். அப்போ இந்த இடத்துல ஆவரேஜாக ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் மட்டும் எவ்வளோ இருக்கும் தெரியுங்களா? கிட்டத்தட்ட ஒரு 4000க்கு மேலே இருக்கும். அந்த அளவுக்கு ஃபுல் வால்யூமாக இருக்கும். அந்த ஒரு 1 மினிட் கேண்டில் என்டையராகவே மாற்றிடும். ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது. மேஜராக ஃபண்டட் அப்ரோச்சை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, டு மெஷர் த range of profit. என்னன்னு சொல்லுவோம்? டு மெஷர் த ரேஞ்ச் ஆஃப் ப்ராஃபிட். சரி மர்னாட், டு மெஷர் த ரேஞ்ச் ஆஃப் ப்ராஃபிட். inefficiency and efficiency.
டு மெஷர் த ரேஞ்ச் ஆஃப் ப்ராஃபிட்னா இந்த ஸ்ட்ரக்சர் தான் வரணும். டு மெஷர் த ரேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன். ஃபண்டமெண்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்ல போனால் ஃபண்டமெண்டல்ஸ் gives you the direction. Sullivan Arnold. Okay. Okay. Whereas technical analysis gives you the entry and exit point. கிளியருங்களா? Okay. இப்போ ஒரு ஃபண்டமெண்டல் என்ன டைரக்ஷன் மேலே போக போகுது. நேற்று ட்ரம்ப்போட அனௌன்ஸ்மெண்ட் ஒரு விஷயம் நடந்துச்சு. மார்க்கெட் வந்து இன்னைக்கு கோல்டும் யூரோஸ்டியும் பார்த்துருப்பீங்க, ரொம்ப பெரிய ஒரு அப் ட்ரெண்டில் மார்க்கெட் மேசிவாக போயிட்டு இருக்கும். அப்படி இருக்கிறப்ப அதுதான் ஃபண்டமெண்டல் அப்ரோச். ஃபண்டமெண்டல் அப்ரோச் யார் டைரக்ஷனில் இருக்கா இன்னைக்கு? யூஎஸ் மார்க்கெட் மேலே அப் டைரக்ஷனில் இல்லை, பையர்ஸ் அப்சைடில் தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இந்த அப்சைட்ஸில் போகிறப்ப மார்க்கெட்டில் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட் பார்க்குறது தான் டெக்னிக்கல் அனலைசிஸ். Okay. ஓகேங்களா? ரொம்ப பெரிய இம்பேக்ட்ஃபுல் நியூஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிபிஐ டேட்டா, மேஜர் இம்பேக்ட் நியூஸ். எப்பயுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, XAU அப்படின்னா கோல்டு, USD அப்படின்னா டாலர். வென் டாலர் கெட்டிங் ஸ்ட்ராங்கர், கோல்டு வில் கெட் வீக்கர். வென் கோல்டு இஸ் கெட்டிங் ஸ்ட்ராங்கர், USD ஆட்டோமேட்டிக்லி கெட் வீக்கர். டாலர் குறைஞ்சிச்சுன்னா கோல்டு உயரும், கோல்டு உயர்ந்தால் டாலர் வீக் ஆகும். கிளியருங்களா? அப்படி இருக்கிறப்ப ஒரு மேஜர் ஃபண்டமெண்டல் நியூஸஸில் சிபிஐ டேட்டா ஒன் ஆஃப் த மெயின். அண்ட் தென் FOMC, NFP டேட்டா, unemployment claims, இது டீசென்ட்ரலைஸ்டு இல்லை, ஸோ குளோபல் டென்ஷன் நிறையவே இருக்கும். அண்ட் தென் ஜிடிபி க்ரோத், PMI நியூஸ், any kind of aggressive speech, powerful speech regarding Trump, geopolitical tension, like war, வைரஸ், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு மேஜர் ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயம், சிபிஐ டேட்டாவை பொறுத்த வரைக்கும் எய்தர் அப்சைட்னா அப்சைட், டவுன் சைட்னா டவுன் சைட், இப்படி தான் நியூஸ் இருக்கும். FOMCனா மேலேயும் போகும் கீழேயும் போகும், ஒரே மினிட் கேண்டில் மேக்ஸிமம். ஓகேங்களா? இன் ரேர் கேஸில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு டைரக்ஷனில் அடிக்கும், பட் மேஜர் சினாரி வந்து மேலேயும் அடிக்கலாம் கீழேயும் அடிக்கலாம். அப்படி இருக்கிறப்ப இந்த டைமில் என்ட்ரானோம் அப்படின்னா லாஸோ ப்ராஃபிட்டோ எதாக இருந்தாலும் சந்திக்க நேரிடும். ஆனால் சிபிஐ டேட்டாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அனலைஸ் பண்ணுற ஒரு விதம் இருக்குது. ப்ரீமியம் கேண்டில்ஸ் விசஸ் வீக் அனலைசிஸ் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரக்சர் வைஸ் இங்கே நம்ம நிறைய விஷயங்கள் ப்ளே பண்ணலாம். அப்படி இருக்கிறப்ப இந்த ஸ்ட்ரக்சர்லாம் நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் NFP டேட்டா, இதுவுமே மேலேனா மேலே கீழேனா கீழே மேக்ஸிமம். NFPயை பொறுத்த வரைக்கும் நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ். ஓகேங்களா? இதில் என்ன நடக்கும் அப்படின்னா எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் வீக் ஃப்ரைடே ரிலீஸ் ஆகும் சலீம் அண்ட் அர்னால்ட். ஓகே, எவ்ரி வீக் ஃபர்ஸ்ட் வீக் நடக்கிறனால இந்த 1 minute கேண்டில் நெக்ஸ்ட் வரக்கூடிய 25 டேஸோட மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை இன்வெஸ்டர்ஸை புல் பண்ணிடும். புரியுதுங்களா? இப்போ இந்த 1 minute கேண்டில் வந்து ரொம்ப பொட்டென்ஷியலாக ஒரு பை சைடில் வந்து நிற்கிது அப்படின்னா மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் வரக்கூடிய ஒரு 25 டேஸ் வந்து மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம் ரைஸு தான் ஆகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இந்த NFPக்கு மட்டும் என்ன பவர், மித்த கேண்டில்ஸ்க்குலாம் வந்து ஜஸ்ட் 1 or 2 days மட்டும் தான் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். இன்வெஸ்டர்ஸ் அந்த ஒரு பர்டிகுலர் டியூரேஷனில் தான் இருப்பாங்க. பட் NFPயை பொறுத்த வரைக்கும் NFP மூலயமா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகும்,
குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே கிராஷ் ஆகும். என்எஃப்பி பொறுத்த வரைக்கும் குளோபல் டென்ஷனாக மார்க்கெட் வந்து அக்கர் பண்ணும், எல்லாத்தையுமே உள்வாங்கும். அதுக்குள்ளே இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு வராங்க, டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதா, சப்ளை இன்க்ரீஸ் ஆகுதா, மார்க்கெட் என்ன கொடுக்குதோ. ஒரு புல்லிஷான கேண்டில் கொடுத்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுக்கக்கூடிய மார்க்கெட் எல்லாமே அப் ட்ரெண்ட். ஒரு பியரிஷாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் நெக்ஸ்ட் வரக்கூடிய ட்ரெண்ட் எல்லாமே டவுன் ட்ரெண்ட். அப்படி இருக்கிறப்ப நெக்ஸ்ட் 25 days மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணிடலாம் இந்த ஒன் மினிட் கேண்டில். ஓகே, கிளியருங்களா? அவ்வளோ பவர்ஃபுல்லான கேண்டில். இது எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் வீக் ஃப்ரைடேல வரும். ஓகே, ஓகே, ஒரு 1 மினிட் கேண்டில் எப்படி ப்ரோ பார்க்கறது? ஃபுல்லா ஹையா இருக்குமா இல்ல? 1 மினிட் கேண்டில் எப்படி பார்க்கணும்னு சொல்கிறேன், இந்த நியூஸ் எல்லாமே எப்படி பார்க்கணும்னு சொல்கிறேன். ஓகே. ஓகே, ஃபண்டமெண்டல்ஸை பொறுத்த வரைக்கும் மெயின் ரீசன் வந்து டைரக்ஷனை மட்டும்தான் கொடுப்பிடும். ஓகேங்களா? இன்னொரு மெயின் திங் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபண்டட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறப்ப ஃபண்டமெண்டல் நியூஸ் டைமிங்கில் ஆக்ட் ஆகவே கூடாது. 1/2 hour பிஃபோர் எல்லா ட்ரேட்ஸுமே எக்ஸிட் பண்ணிடுங்க. ஓகே, ஓகே, எதுவுமே ரன்னிங் பொசிஷனில் இருக்கக்கூடாது. நியூஸ் முடிஞ்சு 1 hour கழிச்சு தான் ட்ரேடே என்ட்ரு ஆகணும். ஓகேங்களா? முன்னாடியே ஒரு 1 hour 2 hours முன்னாடி க்ளோஸ் பண்ணிடணும். 1 hour பிஃபோர் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் 1 hourக்கு அப்புறம் தான் நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணணும், இல்லைனா அக்கௌண்ட் ப்ரீச் பண்ணிடுவாங்க. ஓகே, இன்னொரு விஷயம், ஓன் புரோக்கர் மூலயமா ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப இது ஒரு டீசென்ட்ரலைஸ்டு, கரெக்டு தானே? ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல வைக்கிறீங்க, ஒரு 5K ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட்ல என்ன ஆகும்னா 1:32 போயிடும் ஆர்ஆர். ஒரு 1 மினிட் கேண்டில் 22 ஆர்ஆர் 33 ஆர்ஆர்லாம் போயிடும். ஆனால் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனிச்சுன்னா 5K மட்டும் ஆகாது. அதுக்கு கீழே வரைக்கும் மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் 7K லாஸ் ஆக்கிரும், இல்லை 8K லாஸ் ஆகிரும். ஸ்ப்ரெட்டு இன்க்ரீஸ் ஆயிரும், மார்க்கெட்டோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிரும். மார்க்கெட்டோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால எந்த புரோக்கராலுமே அந்த மார்க்கெட்டில் இருக்கிற சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாது, எந்த புரோக்கராலுமே. அதனால தான் ஃபண்டட் அக்கௌண்ட் வந்து இதில் நீங்கள் நியூஸ் டைமிங்கில் என்ட்ரு ஆகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அக்கௌண்ட் மேக்ஸிமம் ரீச் ஆயிரும். நம்ம ஒரு 1000 ரூபா லாஸ் தான் வைக்கிறோம், இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து இந்த ட்ரேடுக்கு இன்வெஸ்ட் பண்ணது 1000 ரூபா அப்படின்னா அது 1000 ரூபா ஹிட் ஆகாது, 2000 வரைக்கும் ஹிட் ஆகும். ஓகேங்களா? அப்போ இந்த நியூஸ் டைமிங்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஐடியா தரேன். இந்த ஐடியாவை ஃபோக்கஸ் பண்ணுறப்ப சூப்பர் ஆக்ட் ஆகும். இப்போ ஃபண்டட் அக்கௌண்ட்டில் ஒரு விஷயம் பண்ணுவாங்க ஃபண்டட் ட்ரேடர்ஸ், ஃபண்டமெண்டல் ட்ரேடர்ஸ்னே ஒருத்தவங்க இருப்பாங்க. ஃபண்டமெண்டல் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? சலீமான் அர்னால்ட் ஜான்வரி ட்ரேட் எடுப்பாங்க என்எஃப்பியில். ஒரு நியூ புரோக்கர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிடுவாங்க, ஒரு 1000 rupees. நியூ புரோக்கர் அக்கௌண்ட்னா ஓன் அக்கௌண்ட். இப்போ இந்த இடத்துல 1000 rupees ஒரு ட்ரேடுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கேபிட்டல்லே 1000 rupees தான் இருக்குது, $10 தான் இருக்கே. சரிங்களா? $10 $20 1000 $2000 தான் இருக்குது. இந்த ட்ரேடுக்கு என்எஃப்பியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 800 ரிஸ்க் எடுக்கிறாங்க. சரிங்களா? சலீமான் அர்னால்ட் ஓகே ப்ரோ. இந்த இடத்துல என்ட்ரு ஆகிறப்ப மார்க்கெட் என்ன ஆகும்னா இங்கேருந்து இங்கே டேரெக்டாக போயிடும். ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுருப்பாங்கன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் வச்சுருப்பாங்க, ஏன்னா மார்க்கெட் கீழெலாம் வராது, ஒரே ஸ்ட்ரைட் மேலே போயிடும். அப்போ இந்த இடத்துல 800 வச்சுருக்காங்களா, 800 இன்ட்டு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 12 போயிருக்கு. அப்போ என்ன எவ்வளோ வரும்? $8,000. தப்பாக சொல்கிறீங்க, 80 தானே வரும். 800 800னா $8 $8 இன்ட்டு 12 9,600. 9,600. இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு 800 தான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு. பட் ரிட்டர்ன் வந்தது 9,600. ஓகே, ஜான்வரி எடுத்திருக்காரு ஒரு ட்ரேடு 1:12 ஆர்ஆர். செகண்டு ஃபெப்ரவரி ட்ரேட் எடுத்திருக்காரு -1%, அந்த 1000 ரூபா போயிடுச்சு. ஓகேங்களா? தேர்டு மார்ச்சில் எடுக்கிறார். மார்ச்சில் எடுக்கிறவருக்கு 1:32 ஆர்ஆர் கிடச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் 800 இன்ட்டு
32. 32. அப்பனா 8 into 32ன்னு போட்டுக்கலாம். 256 bro. 256னா 800 போட்டீங்கன்னா ப்ரோ 25,600. 25,000 வெறும் 800 தான் போட்டிருக்காங்க. ஆ ஓகேங்களா? ஆ. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு ரேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் என்எஃபியில். லாஸ் ஆனிச்சுன்னா அதனால தான் இதுக்கு எப்பயுமே என்ன ஆகணும்னா ப்ரைமரி ட்ரேடிங் டிமேட் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது. இதை ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. நம்ம எதுவுமே வந்து லெத்தாஜிக்கல் லேர்ன் பண்ணல, எல்லாமே ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும், எத்திக்கலாக இருக்கணும். மார்க்கெட்டில் ப்ரைமரி ட்ரேடிங் டிமேட் அக்கௌண்ட்டையும் நியூஸையும் எப்பயுமே மர்ஜ் பண்ணக்கூடாது. நியூஸ் ஈவெண்ட்ஸ்க்கு கம்பல்சரி செகண்டரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அந்த செகண்டரி அக்கௌண்ட்டில் கேபிட்டல் ஒரு 2000 அந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ இதுவே 2000 இன்ட்டு 232 2000 இன்ட்டு 32னா 64,000. 64,000 ரூபா. ஓகேங்களா? அப்போ இதுல 4வது மாசம் லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, 5வது மாசமும் லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, 7வது மாசமும் லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, 6வது மாசமும் லாஸ் ஆகுது. 7வது மாசத்துல 1:12 RR அகைன். 8வது மாசத்துல 1:9 RR. 9வது மாசம் லாஸ், 10வது மாசம் லாஸ், 11வது மாசம் ப்ராஃபிட்டு 1:15 RR, 12வது மாசம் லாஸ். எப்படி பார்த்தாலும் கையில் அந்த இயருக்கு தேவையான அதிகபட்சமான லாபம் இருக்கும் தானே? கண்டிப்பாக இருக்கும்ல. இது பேர் தான் ஃபண்டமெண்டல் ட்ரேடர்ஸ். அந்த ஃபண்டமெண்டல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இன்டெப்த்தாக மார்க்கெட் அனலைஸ் பண்ணி எய்தர் மேலே போகுமா கீழே போகுமா, கண்ட்ரோலர்ஸ் யார் இருக்கா, ரேஞ்ச் யார் டெவலப் பண்ணியிருக்கா, மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எந்த இடத்துல பேட்டர்னில் ஆக்ட் ஆகுது, அண்ட் மார்க்கெட் புல்லிஷில் இருக்கா பியரிஷில் இருக்கா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்டாக, ஃபேக் அவுட் கொடுத்துருக்கா, பிரேக் அவுட் கொடுத்துருக்கா, ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட்டில் இருக்கா, இன்எஃபிஷியன்சியில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கா, இல்லை எஃபிஷியன்சியில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கான்னு எவ்ரி கார்னர் நம்ம பார்க்கணும். எதுவுமே வந்து சும்மா ஓகே அமௌண்ட் போட்டோம் போட்டோம் லாஸ் ஆனால் ஆகட்டும்னு இல்லை. கரெக்டாக அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். லாஸ் வந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை, நம்ம கம்மியாக தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இதுவே ப்ராஃபிட் வந்துச்சுன்னா நல்ல ரிட்டர்ன். எப்படி பார்த்தாலும் பை த இயர் எண்ட் இந்த இடத்துல ப்ராஃபிட்டபுளாக தான் இருப்போம் ஃபண்டமெண்டல் அப்ரோச் மூலயமா. ஏன்னா என்எஃபிக்கு மட்டும்தான் அதிக லெவலான பொட்டன்ஷியல் இருக்கு. இது எந்த நியூஸ்க்கும் அவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஆகாது. எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் வீக் ஃப்ரைடே. ஓகேங்களா? நான் சொல்கிறேன் 2000 ரூபா போட்டாலுமே அந்த இடத்துல 64,000 ரூபா. இந்த வீக் வருது, இந்த வீக் வருது. மேபி ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணலாம். நான் ஆல்ரெடி இவங்களோட ட்ரை பண்ணுவேன் லைவில், நீங்களும் வரீங்கன்னா வாங்க. ஸோ இப்போ அந்த என்எஃப்பி சிபிஐ இதெல்லாம் பார்த்தோம்ல, மெயின் திங் இது மூலியமாக நம்மளுக்கு என்ன இதுக்கு மூலியமாக இப்போ எல்லா மென்டார்ஷிப்பில் என்ன சொல்லுவாங்கன்னா ஓகே என்எஃப்பி சிபிஐ நியூஸு எதிர்பார்க்க முடியாது, எப்படி வேணாலும் போகும், இதை தான் சொல்லுவாங்க. மார்க்கெட் இஸ் நாட் அன்பிரடிக்டபிள். எஃப்ஓஎம்சி மட்டும் அன்பிரடிக்டபிள். சொல்கிறேன் அன்பிரடிக்டபிள். இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எஃப்ஓஎம்சி இருக்குல்ல, எஃப்ஓஎம்சி மேலேயும் கீழேயும் அடிக்கும், எப்படினாலும் அடிக்கும். ஆனால் என்எஃப்பியும் சிபிஐ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். இது ரெண்டுமே போதுமான ஒரு லாபம். எஃப்ஓஎம்சி மிட் நைட் டைம் மார்க்கெட்டில் எப்படி வேணாலும் வாலட்டைல் ஆகலாம். நான் நிறையா வாட்டி இதை ஜேர்னல் பண்ண வரைக்கும் மேலேயும் கீழேயும் அடிக்கும். ஆனால் என்எஃப்பியோ சிபிஐ டேட்டோ ஒரு ஸ்ட்ரக்சர் தான். சரி ஓகே, இதெல்லாம் நடக்குது ஹரி. இது மூலமா நம்மளுக்கு என்ன மார்க்கெட்டில் தெரிஞ்சுக்க முடியும்? இதுதான் நம்மளுக்கு செஷனே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இப்போ ஒரு நியூஸ் வந்து ஒரு நியூஸோட கேண்டில் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 minute சொல்கிறேன். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் இது எனி கைண்ட் ஆஃப் கலரில் இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்படி இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் கூறிய இருக்கிற சப்ளையில் மார்க்கெட் டேப் பண்ணிவிட்டு ஃபால் ஆயிரும், மேலே போகாது. என்னதான் ஒரு ஹேமர் பேட்டர்ன் வாட் எவர் இருந்தாலும். இதுவே நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒரு புல்லிஷ். இதுவே இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மார்க்கெட் இப்படியே மார்க்கெட் மேலே போயிட்டு இப்படியே மார்க்கெட் சருன்னு மேலே போயிடும், ரொம்ப அக்ரெசிவாக மேலே போகும். இந்த பேட்டர்ன் மேலே தான் போகும். இதுவே இந்த பேட்டர்ன் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸை டேப் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஃபாலோ ஆயிரும்.
இது மார்க்கெட் புல்லிஷாக ஆக்ட் ஆகும். ப்ரீமியம் ஸ்ட்ரக்சர் வீக் ஸ்ட்ரக்சர் ஞாபகம் இருக்குங்களா? எஸ் ப்ரோ. இருக்கு ப்ரோ. அந்த ப்ரீமியம் ஸ்ட்ரக்சர் அண்ட் வீக் ஸ்ட்ரக்சர் தான் இங்கே இருக்கிற ஓவரால் கண்ட்ரோலர்ஸை மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ண வைப்பாங்க. அதை பார்க்குறப்ப தான் இன்வெஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு எவ்வளோ பர்சன்டேஜில் கனமாக இருக்காங்க, அதோட ப்ரெஷர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, டிமாண்டை மார்க்கெட் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கா இல்லை டாமினேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். இந்த கேண்டலில் டிமாண்டும் ட்ரை ஆகிருக்கு, டாமினேஷனும் ட்ரை ஆகிருக்கு. அப்படி இருக்கிறப்ப நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட்டில் அக்ரெசிவ் ஆக்ட் ஆகிட்டு ஃபாலோ ஆகலாம், இல்லை நெக்ஸ்ட் சப்போர்ட் அக்ரெசிவ் ஆக்ட் ஆகிட்டு டேக் ப்ராஃபிட் போகலாம். பட் இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் மட்டும்தான் மார்க்கெட்டில் ரைஸ் ஆகிருக்கு. அப்போ நெக்ஸ்ட் வரக்கூடிய மார்க்கெட்டோட ப்ரைஸ் எல்லாமே அப்வர்ட்ஸ் தான் போகும், கரெக்ஷனுக்காக கீழே வரும், அகைன் மேலே அகைன் மேலே அகைன் கீழே. பட் டுவார்ட்ஸ் ட்ரெண்ட் எல்லாமே அப் ட்ரெண்டில் தான் இருக்கும். அதனால தான் 1 minute கேண்டலோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப மெயின் ஃபார் என் டேட்டா அனலைசிஸ். ஓகே, ஸோ ஒரு செஷன் வந்து நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன், எப்படிலாம் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு, இது மூலயமா என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஃபண்டமெண்டல் வேறு, டெக்னிக்கல் அனலைசிஸ் வேறு. டெக்னிக்கல் வேறு, டெக்னிக்கலையும் ஃபுல்லாக தரவாக பார்க்கலாம், ஃபண்டமெண்டல் இன்னும் டீட்டெயிலாக கொஞ்சம் தரவாக பார்க்கலாம். கிளியருங்களா? இப்போ இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இல்லை. எந்தெந்த நியூஸ் இம்பார்ட்டன்ட்? சிபிபி, எஃபிஐ, சிபிஐ, என்எஃப்பி. ஓகேங்களா? இது எங்கே போய் பார்க்கணும், அண்ட் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வருது, ப்ரீமியமான ஸ்ட்ரக்சர் வருது, ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சர் வருதுன்னா இதோட அனலைசிஸ் எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் இருக்குன்னு எல்லாமே போய் லைவ்ல பார்க்கலாம். ஓகே ஓகே சார்.